முத்து வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே சுற்றி ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தவுடனே காட்டுறாரு. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை பார்த்தீங்களா, எனக்கும் மீனாக்கும் ஆனால் கல்யாண ஃபோட்டோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாரு. என்னடா கிளாரிட்டிலாம் சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. டேய் நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்பா இந்த ஃபோட்டோவை அப்படியே பெருசாக மாட்டிடலாமாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது உன் ஃபோட்டோவை இங்கே மாட்ட போறியா, இங்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அம்மா சின்னதாக தான் மாட்டலான்னு நினச்சேன், ஆனால் நீ ரொம்ப பேசுகிற, நான் பெருசாக கொண்டு வந்து இங்கே மாட்டுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். டேய் நீ மாட்டுற எல்லாரோட ஃபோட்டோவும் ஹாலில் இருக்கட்டும்டா, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து உள்ளே முத்து போகிறாரு. மீனாவும் போகிறாங்க தூங்குறதுக்காக. அப்போ முத்து சொல்கிறாரு, என்ன இன்னைக்கு முதல் இரவுலாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நாமெல்லாம் வாழ்க்கை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து சுற்றி வராங்க, ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு எல்லாமே விஜயாவுக்கு கேட்குது. பயங்கரமாக கோவம் வருது. என்ன இவங்க சந்தோஷமாக இருக்காங்க பொழுது, எப்போ பார்த்தாலும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சுருதி ரவி ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. என்னங்க நான் உங்களை ஷூட் பண்ண போகிறேன் அப்படி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. கடைசியில் சுருதியோட கண்ணை மூடிட்டாரு. அப்படி நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இல்லைங்க நான் தான் உங்களை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல் ஆகுறாரு. என்னங்க விடுங்க, கேம் தானே, அடுத்த வாட்டி நீங்கள் ஜெயிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே இருக்காங்க. அப்போ ரோகிணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும் போதே சொல்கிறாரு, இட்லி வடை தோசை பொங்கல் பூரி சாம்பார் சட்னி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, ஐயோ ஏதாவது உண்மையை உளறிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துக்கிறாரு. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, இட்லி தோசை பொங்கல் பூரி எல்லாம் சொன்னீங்க, அதனால தான் ஏதோ வெயிட்டர் மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஐயோ நல்லா உளறி மாட்டிக்கிட்டும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் வாங்கி தரலாம் நான் நினச்சேன், அதனால தான் அது கனவுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னது கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன்னு நினச்சிங்க, அதுக்காக இப்படியா சாம்பார் சட்னி இல்லாமல் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அப்படியா சொன்னேன், இல்லை சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்டாரு. எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக மீனா முத்து ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது அப்படியே கோவமாக வருது. என்ன இப்படி சவுண்ட் வருது, என்னங்க எழுந்துருங்க தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எழுப்புறாங்க. என்னம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே பாருங்க முத்து மீனா ரெண்டு பேரோட சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு கேட்குதா எப்படி சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. அம்மா இப்போ பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படணுமா, நீ என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டு தூங்குவாங்க போய் போமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தூங்கிட்டாரு. ரோகிணி வாக்கிங் போகிறாங்க. போகும்போது டிஃபன் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. மீனா வெளியே பூ கட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 3 முழம் வாங்கிக்கிங்க, நான் கம்மியாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கும் மனோஜுக்கும் இன்றைக்கி எதுவுமே டிஃபன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போகிறாங்க. முத்து வராரு. வந்தோடனே நமக்கு டிஃபன்லாம் வாங்கி வச்சிருக்கா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேபிள் மேலே இருந்த எல்லா டிஃபனையும் எடுத்து நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரோகிணி உள்ளே போகிறாங்க. என்னங்க உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நல்லா முத்து வாழையில போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது ரோகிணிக்கு. நான் இவருக்கு கஷ்டப்பட்டு காலையில் போய் வாங்கிட்டு வந்தா இப்படி உட்காந்து சாப்பிட்றதப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னங்க இது நான் வாங்கியே வைக்கல, நீங்கள் எப்படிங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஐயோ தெரியாது சாப்பிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு. எனக்காக ஏன் பொட்டாட்டி வாங்கி வச்சா நீ எடை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. டேய் ஏதோ திருவிழாவில் காணாத போன பொருள் மாதிரி பேசுகிற, இந்த பொருள் எனக்கு நீ சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏதோ தெரியாமல் சாப்பிட்டாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி வீடுடா தோசை தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இவன் நல்லவனே கிடையாது, இவன் வேணும்னே பண்ணுவான், யாரையும் இவன் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக விஜயா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கதைன்னு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ரோகிணி உள்ள ரூமுக்கு போகிறாங்க. போனோடனே சொல்கிறாங்க, உங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், கடைசியில் அவர் சாப்பிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பண்ணிட்டு இருப்பான், விடு பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் போயிட்டு வேறு இடத்துல சாப்பிட்டுக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போகிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா எதுக்காக எப்படி திட்டு வாங்குறாரோ தெரியல, இவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரே நைட்டெல்லாம் ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இப்போ என்னத்தை சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம் அவ்வளோ நேரம் என்ன தான் பேசுவீங்களோ தெரியல, நிம்மதி அந்த வீட்டில் தூங்க கூட முடியல, ஏன்னா அப்படிலாம் பண்ணுறீங்கோ தெரில, என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. கொஞ்சோண்டு தங்கம் வாங்கி கொடுத்துட்டானா அது உனக்கு அப்படியே பெரிய விஷயமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி சீக்கிரம்
சீக்கிரம் சமையல் வேலை ஆகட்டும், எல்லாமே சீக்கிரம் முடிச்சு வை சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டுறாங்க மீனா. விஜயா போகிறாங்க. ஆமாம், ரொம்ப திமிர் பிடிச்சி வைவேன், எப்படி பண்ணிகிட்ருக்கா பார், நைட்டெல்லாம் என்ன சிரிப்போ அப்படின்னு.